இப்போ என்னிடம் வந்து ஒரு மனிதர் தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகம் பூராவும் உள்ள தமிழர்கள் கொண்டாடுகிற ஒரு கலைஞராக இருக்கார் ரஜினிகாந்த். இல்ல இவ்வளவு ஞானம் உள்ளவர் எப்படி நம்புனீங்க? அததான் சொல்றேன். வார்த்தைகளை வைத்துக் கொண்டுதான் மனிதர்களை பார்க்க முடியும். சரி, ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுமா? உள்ளுக்குள் ஊடுருவி செல்ல முடியாது. ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுமா? அண்ணாத்தேன்னு ஒரு படம் வருது. அந்த அண்ணாத்தே படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னா கலாநிதிமாறன். திமுக குடும்பம். அந்த படத்துல நடிச்சுக்கிட்டே இவர் வந்து அந்த சிஸ்டத்தை ஒழிக்க போறேங்கிறாரு. என்ன காமெடி இது? இதை யோசிக்க இதெல்லாம் வந்து நீங்க ஒரு விஷயம், உங்களுக்கு ரஜினிகாந்தை சந்திச்சு பேட்டி எடுக்க நேரம் விட்ட அவர் பேட்டி கொடுக்கலன்றதுக்காக இப்ப என்னன்னு பேசிருக்கீங்க? இல்ல இல்ல இவர் எப்படி சிஸ்டம்? நீங்க நேரா ரஜினிகாந்த் போங்க சார். எந்த சார் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த சிஸ்டத்தை சரி பண்ண போறேன்னு சொல்றாரோ அந்த சிஸ்டத்தை சேர்ந்தவர்கிட்டே போய் இவர் வந்து படத்துல நடிச்சு என்னிடம் வந்து சார் வருந்தி என்ன கூப்பிடுறாரு. ஐயா முதல்ல வந்து அவர் ஒரு நண்பரை அனுப்புறாரு, நான் சொல்லி அனுப்பிடுறேன். ஐயா 20 ஆண்டு காலமாக அவர் அப்படி தான் சொல்லின்னு இருக்காரு, அதனால் வந்து எனக்கு அதில் நம்பிக்கை வரல, நீ போயிட்டு வாங்கன்ட்டேன். மறுநாள் அவரே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறாரு. ஐயா நிச்சயமாக நான் வந்து அரசியல் கட்சி தொடங்க போகிறேன், மாற்று அரசியல் உருவாக்கணும், நீங்கள் தான் சொல்லிகிட்டே இருக்கீங்க, சிஸ்டம் கெட்டு கிடக்கு, அந்த கெட்டு கிடக்கிற சிஸ்டத்தை உங்களோடு சேர்ந்து நான் சரிப்படுத்தணும்னு நினைக்கிறேன், நான் உங்கள் வீட்டுக்கு வரட்டுமான்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன், நான் ஒரு வாடகை வீட்டில் சாதாரண வீட்டில் இருக்கேன், என்னை தேடி நீங்கள் வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய கரகட மாதிரியான ஒரு பரபரப்பு உருவாகும், வேண்டாம், நானே வந்து உங்களை பார்க்குறேன், என்ன தான் நீங்கள் சொல்கிறீங்க தெரிஞ்சிக்க தான் போனேன். போய் முதல்ல அவரிடம் பார்த்து கேட்குற பொழுதே நான் போன முதல் பேச்சிலேயே எனக்கு அவரிடம் பிடிச்ச முதல் விஷயம், நான் போன உடனே அவர் சொன்னார், ஐயா நான் முதலமைச்சராகத்துக்கு இந்த கட்சி தொடங்கலை. நான் சொன்னேன், நான் முதலமைச்சராகும் நோக்கத்தில் உங்களிடம் வரலை, எனக்கு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், உங்களை வச்சு உயரணுன்ற ஆசை எனக்கு இல்லை, எனக்கு வேண்டியது மாற்று அரசியல், இந்த திராவிட கட்சிகளிடம் வந்து தமிழகம் மீட்டெடுக்கப்படணுன்றதுக்காக தான் நீங்கள் சொன்னதுக்கு நான் வந்திருக்கேன், அதில் நீங்கள் கடைசியில் நிற்பீங்களா? கடைசியில் நிற்பேன், ஐ ஒன்ட் கெட் பேக். இதுதான் அவர் சொன்ன வார்த்தைகளை தான் மனிதன் பிடிச்சிக்க முடியும்.